நான் இங்கே வாக்கிங் போவோம் பின்னாடி, அப்போ எல்லாருக்கும் செருப்பு வாங்கி சொன்னாங்களா? அதுக்கப்புறம் போன வாரம் கூட வீட்டுக்கு வந்தாங்களாம் பசங்களாம், இந்த மாதிரி செருப்புலாம் கூட காலி ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு இல்லை அப்படி. சரி, அதனால ஒரு ஹெல்ப்பாக பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம இந்த மண்டலத்தில் உறுப்பினர் அவ்வளோ, இவர் பேர் சுபாஷ். சுபாஷ் சாருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளுக்காக சரி ஒரு சேவையாக செஞ்ச மாதிரி இருக்கான். எல்லாரும் இவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே சுபாஷ் சார். எல்லாம் படிச்சு பெரிய ஆள் ஆகிட்டே வரணும், சரியா? உங்க அப்பா அம்மா வந்து உங்களை நல்லா படிக்க வைக்கணும் தானே ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அவங்க காலையில வாக்கிங் போகும்போது பார்ப்பேன், அங்க இருந்து நிறைய பேர் ஜன்னல் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கீங்க. கரெக்டா இல்லையா? ஒழுங்கா படிக்கணும். ஓகே ஓகே பாய். நான் வந்து கிண்டியில் உள்ள அரசு பள்ளிக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவியாக ஒரு 150 பேருக்கு செருப்பு வாங்கி கொடுத்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வருஷம் வாங்கி தருவேன். இந்த வருஷம் வந்து நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததில் கொஞ்சம் மூளை குழம்பி போச்சு, சில இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி ஆகா வருஷம் வெயில் காலத்தில் வந்து ஏழை குழந்தைகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து செருப்பு வாங்கி தர வழக்கம் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி உடனே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஸோ அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முக்கியமாக குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நிறையா பேர் செருப்பு இல்லாமலே நம்மளாலே வெளியில் மொட்டை மாடியில் போய் ஒரு துணிக்காய போடக்கூட முடியாது, அவ்வளோ வெயில் தாக்கம் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியாக நான் வந்து எல்லாருக்கும் காலணிகள் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன தம்பி, ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும், அந்த தம்பி காலையில் நான் வாக்கிங் போகும்போது சொன்னார், அண்ணா நேற்று வந்து எனக்கு கொடுத்தீங்களேன்னு அந்த செருப்பு வந்து எங்கள் அப்பா கொடுத்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பிஞ்சு போன செருப்பு தான் போட்டுட்டு இருந்தார், அதை வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டேன், பச்சை கலர் செருப்புண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ இந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், கடுகையும் அண்ணா நிறைய பண்ணியிருக்காரு. ஊனமுற்றவருக்கு பைக் இல்லாதவங்களுக்கு வாங்கி தந்துக்கிறாரு, அனாதாசிரமத்துக்கு செஞ்சிருக்காரு. அவர் அதிகமாக வந்து பப்ளிக் சீட்டு பண்ண விரும்பிக்காதவர். மாதத்துக்கு 3 முறை அனாதாசிரமத்துக்கு போயிட்டு சாப்பாடு கிப்பாடு எல்லாமே அவர் செய்து. நீங்கள் ஏற்கனவேலாம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு வாரமும் என்னால் முடிஞ்ச உதவியாக பல உதவிகள் செய்து வரேன். வெயில் நேரத்தில் வந்து தண்ணீர் பந்தல், நீர்மோர் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வரேன், எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் அன்னதானம் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல். இதை நான் சொல்லி கூல் சுரேஷ் வந்து பெரிய ஆளு அப்படின்னு சொல்கிறதுக்காக பிரபலப்படுத்திக்கிறது இல்லை. ஆமாம், அண்ணா வந்து நிறைய செஞ்சுக்கிறார். இல்லாதவங்களுக்கு ஏழைங்களுக்கு வந்து கூரை வீடு அமைச்சு தரது நிறைய பண்ணி இப்போ கொஞ்சமாக பண்ணிக்கிறாரு. ஆனால் அதிகமாக பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது இல்லை. கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்ற அந்த மன்றத்தின் மூலமாக என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்துட்டு வரேன். ஸோ அப்படிப்பட்ட உதவி தான் அது. நிறையா பேர் வந்து காலனி குழந்தைகளுக்கு செருப்பு வாங்கி கொடுத்ததை கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னையும் வாழ்த்துறாங்க. ஸோ இந்த வாழ்த்துக்களால் தான் நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். நன்றி. அது எனக்கு வந்து கூப்பிட்டு கேள்விப்பட்டுக்கிறாங்க, கூத் கோமலில் கன்ஃபார்ம் வருவார். இந்த சீசன்ல அவர் கண்டிப்பாக வருவார். இல்லை, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கிறதுனால இப்போ நான் எதுவும் ஓப்பனாக சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? நன்றி. வெந்து தணிந்தது காடு. நன்றி.